யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகியுடன் கொஞ்ச தூரம். இதன் ஆசிரியர் எஸ். பார்த்தசாரதி ஐயா அவர்கள். இதில் நாம் பார்த்து கொண்டிருப்பது யோகியின் சரிதம். நேற்றைய தொடரின் தொடர்ச்சியை தொடர்ந்து காணலாம். பப்பா ராமதாசர் ஓரிடத்தில் திடீரென நின்று விட்டார். பின்னால் வந்து கொண்டிருந்த ராம் சுரத் குன்வரை பார்த்து பக்கத்தில் வருமாறு செய்கை செய்தார். ராமதாசர், உனக்கு மந்திர தீட்சை அளிக்க வேண்டுமென்று விரும்புகிறாயா? பப்பா ராமதாசர் வினவினார். ராம் சுரத் குன்வர் மெதுவாக ஆனால் திடமாக ஆம் என சொல்வது போல் தலையசைத்தார். உடனே ராமதாசர் அங்கேயே தரையில் அமர்ந்து கொண்டார். ராம் சுரத் குன்வரையும் தன் முன்னால் அமர வைத்தார். ராமதாசர் சொல்வதை திருப்பி சொல்வாயாக பப்பா உத்தரவிட்டார். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ராம். ஒவ்வொரு சொல்லாக பப்பா ராமதாசர் தன் ஆத்ம சக்தியையெல்லாம் அச்சொற்களில் நிரப்பி உச்சரிக்க அதை ராம் சுரத் குன்வர் அப்படியே அச்சக்தியை தன்னுள் வாங்கி கொண்டு பப்பா ராமதாசர் உச்சரித்தவாறு மந்திரத்தை உச்சரித்தார். 3 முறை மந்திர உபதேசம் செய்யப்பட்டது. மந்திர உபதேசம் மூலம் செலுத்தப்பட்ட அந்த பரிபூரண பவித்திரமான பேரானந்த ஆத்ம சக்தி ராம் சுரத் குன்வரிடம் பூரணமாக குடியேறியது. பப்பாவிடம் சுடர்விட்டொளிர்ந்த ஆத்ம தீபம் மற்றொரு தீபத்தை ராம் சுரத் குன்வரிடம் ஏற்றியது. ஏற்றப்பட்ட தீபத்தை பாதுகாக்கும் பொறுப்பை பப்பா ராமதாசர் ஏற்றுக்கொண்டார். இளம் தீபம் நிலை பெற்று பெரும் சுடராக பிரகாசிக்கும் உகந்த சூழ்நிலைகளை பப்பா ராமதாசர் உருவாக்க ஆரம்பித்தார். போ, இந்த ராம மந்திரத்தை 24 மணி நேரமும் உச்சாடனம் செய்வாயாக. பப்பா ராமதாசர் ராம் சுரத் குன்வருக்கு உத்தரவிட்டார். இயற்கையிலேயே வளம் பொருந்திய ராம் சுரத் குன்வரின் இதயத்தில் ஆன்மீக விதை விதைக்கப்பட்டது. ராம் சுரத் குன்வரின் சிறு தேகம் அந்த பிரம்மாண்டமான பரமாத்ம பெருஞ்சுடரை தாங்கிக் கொள்ள மிகவும் சிரமப்பட்டது. அந்த பெருஞ்சுடரான சக்தி மிகவும் அகன்று விரிந்து திடமாக இருந்தது. அந்த சுடர் மேன்மேலும் பிரகாசித்து அதன் உக்கிரமான வெப்பம் அவரை தகித்து கொண்டிருந்தது. ராம் சுரத் குன்வர் அச்சக்தியின் பாரத்தை சுமக்க மிகவும் சிரமமடைந்தார். அவர் மெதுவாக எழுந்தார். தட்டு தடுமாறி பப்பா ராமதாசரை நமஸ்கரித்தவாறு அவ்விடத்திலிருந்து சென்றார். தனக்குள் ஏதோ ஒரு தெய்வீக சக்தி புகுந்து தன்னுடன் இருந்த அனைத்தையும் பஸ்பம் செய்வது போல் உணர்ந்தார். அவருக்குள் எதுவும் இல்லை, எல்லாம் எரிக்கப்பட்டு சாம்பலாகி போனது. அவர் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அவர் ஏன் அழுதார் அவருக்கே தெரியவில்லை. அங்கே என்ன நடந்தது புரியவில்லை. அவர் மெதுவாக நடந்தார். எங்கே செல்ல வேண்டுமென்று தெரியவில்லை. பக்கத்தில் இருந்த மலைக்குன்றின் மீது ஏறினார். குன்றின் உச்சியில் ஒரு பெஞ்ச் போடப்பட்டிருந்தது. அதில் அமர்ந்தார். அடக்க முடியாதவாறு கதறி அழுதார். நீண்ட நேரம் அழுகை அடங்கியது. ஆழ்ந்த அமைதி அவருள் பரவியது. பின் ஒருவித பரமானந்த நிலை. புன்முறுவல் பூத்தார். புன்முறுவல் சிரிப்பாக மாறியது. பின் அலையலையாய் ஆனந்த சிரிப்பு அவரிடமிருந்து வந்து கொண்டே இருந்தது. ஒருவித உன்மத்த நிலைக்கு ராம் சுரத் குன்வர் தள்ளப்பட்டார். பகலவன் மேற்கு கடலில் மூழ்கி கொண்டிருந்தான். இரவு இருட்டிக் கொண்டு வந்தது. நட்சத்திரங்கள் மினுமினுக்க ஆரம்பித்தன. அந்த பெஞ்சில் அவர் மல்லாந்து படுத்து ஆகாயத்தை உற்று நோக்கினார். அங்கே ஏதேதோ தெய்வீக சக்திகள் உலா வந்து கொண்டிருந்தன. திடீரென அவருடைய உணர்வுகள் காணாமல் போய்விட்டன. எண்ணங்கள் மாயமாய் மறைந்து விட்டன. பேரமைதி அவரிடம் தோன்றியது. அந்த அமைதியிலிருந்து ஒரு ஓசை லேசாக கேட்க ஆரம்பித்தது. மெல்ல மெல்ல அந்த ஓசை சக்தி பெற்றது. ராம் சுரத் குன்வர் அந்த ஓசையை உற்று கேட்டார். அவர் தேகம் சிலிர்த்து விட்டது. அது பப்பா ராமதாசர் அவருக்கு அருளிய ராம மந்திரம். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ராம். பப்பாவின் குரலிலேயே ராம மந்திரம் தெளிவாக உரக்க கேட்டது. நேரம் செல்ல செல்ல ராம் சுரத் குன்வரின் ஒவ்வொரு அணுவும் பப்பாவின் குரலில் ராம மந்திரம் சொன்னது.
பப்பாவும் ராம மந்திரமும் ராம்சுரத் குன்வரும் அந்த ஆன்மீக பரவெளியில் ஒன்று கலந்தார்கள். இரவெல்லாம் இந்த கூடலின் ஆனந்த பரவசத்தில் ராம்சுரத் குன்வர் கழித்திருந்தார். பொழுது புலர்ந்தது. மாலையிலிருந்து கீழே பொழுது புலர்ந்தது. மலையிலிருந்து கீழே இறங்கினர். உள்ளே ஒலித்திருந்த ராமநாமத்தை ராம்சுரத் குன்வர் பலத்த குரலில் உச்சாடனம் செய்தவாறு மலையிலிருந்து கீழே இறங்கினர். ஆசிரம வளாகத்தில் பேரானந்த களிப்பில் அவர் இங்கும் அங்கும் ஓடினர். ஆனந்த கூத்தாடினார். யார் அவரிடம் பேச வந்தாலும் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் என்று மிக உரத்த குரலில் பாடினார். அவரது பரவச நிலை மற்றவர்களை பயமுறுத்தியது. சிலர் அவரை ஆசுவாசப்படுத்தி உணவு கொடுத்தார்கள். பின்னர் பப்பா ராமதாசரிடம் அழைத்துச் சென்றார்கள். பப்பா ராமதாசர் தன் பிரியமான பக்தன் ராம்சுரத் குன்வரிடம் தெய்வீக உன்மத்த நிலையை கண்டு சந்தோஷமடைந்து பெரும் சிரிப்பு சிரித்தார். எங்கே செல்வதாக உத்தேசம்? பப்பா ராமதாசர் கேட்டார். திருவண்ணாமலை, சற்றென்று ராம்சுரத் குன்வர் பதிலுரைத்தார். திருவண்ணாமலை என்று ராம்சுரத் குன்வர் சொன்னாலும் பப்பா ராமதாசரை விட்டு அகல அவரால் முடியவில்லை. அவரது மந்திர தீட்சை ராம்சுரத் குன்வரின் உள்ளே மறைந்திருந்த ஆத்ம சுடரை பிரகாசமடையச் செய்தது. அதன் வெப்பத்தில் ராம்சுரத் குன்வரின் அடக்கி வைக்கப்பட்ட ஆசாபாசங்கள், நன்மை தீமை, பாவம் புண்ணியம் போன்ற வாழ்க்கையை பற்றிய எண்ணங்களும் ஆண்டவனை பற்றிய கற்பனைகளும் கட்டுப்பாடுகளும் பஸ்பமாயின. பப்பா ராமதாசரின் மந்திர தீட்சை அவரை மாயையாக்கி அவரது அடையாளத்தை அழித்தது. அந்த பரிணாம வளர்ச்சி பெரும் வேதனையை கொடுத்தது. அதிலிருந்து தப்பிக்க வழியே இல்லை. அந்த வழியில் ராம்சுரத் குன்வரை பப்பா ராமதாசர் துடிதுடிக்க வைத்தார். ராம்சுரத் குன்வர் அந்த வழியிலிருந்து தப்பிக்க முயற்சி ஏதும் செய்யவில்லை. அந்த வழியையும் பப்பா ராமதாசரின் அருள் கொடை என்றே கருதினார். சில நாட்கள் கழிந்தன. பப்பா ராமதாசர் மாதாஜி கிருஷ்ணாபாய் மீது பக்தி செலுத்தி அவர்களுக்கு சேவை செய்வது ஒன்றே தான் செய்யக்கூடிய கர்மம் என எண்ணினார் ராம்சுரத் குன்வர். ஆனால் அவர்கள் இந்த உணர்ச்சி பெருக்கெடுக்கும் உத்தம பக்தனை ஆன்மீக வளர்ச்சியின் உச்சியில் அமர வைத்து மற்ற பக்தர்களுக்கும் சாதகர்களுக்கும் துன்புறும் மனிதர்களுக்கும் அருள்பாலிக்கும் யோக குருவாக மாற்ற முடிவு செய்தார்கள். இப்பேற்பட்ட புனிதமான உத்தமமான பக்தனை தங்களிடம் வைத்து கொள்வதை விட லோக க்ஷேமத்துக்காக அவரை பலவந்தமாய் புற உலகுக்கு தள்ளிவிடுவதே அவர்களின் சித்தமாக இருந்தது. தங்களின் சொரூபங்களிலிருந்து ராம்சுரத் குன்வரை தூரப்படுத்துவதை குறியாக கொண்டார்கள். ராம்சுரத் குன்வரை ஒரு பைத்தியம் போல் நடமாட வைத்தனர். அவரிடம் மிகவும் கோபமாக நடந்து கொண்டார்கள். பல பக்தர்களுக்கு முன் அவரை வசைபாடினார்கள். பப்பா ராமதாசரின் மாதாஜி கிருஷ்ணாபாயின் நெருங்கிய பக்தன் என்ற கர்வம் அவருடைய உள்ளத்திலிருந்து அகல அனைத்து திருவிளையாடல்களை புரிந்தனர். எனினும் ராம்சுரத் குன்வரின் இந்த கர்வம் போவதற்கு மிகவும் நீண்ட காலமாயிற்று. இந்த செயலில் ராம்சுரத் குன்வர் அடைந்த துயரம் சொல்லில் அடங்காது. பிற்காலத்தில் பப்பா ராமதாசர் செய்த இந்த திருவிளையாடல் பற்றியும் அது தந்த பெருவேதனைகள் பற்றியும் யோகிராம் சுரத்குமார் பின்வருமாறு கூறினார். என் தந்தை சுவாமி ராமதாசர் போல் யாரும் இந்த பிச்சைக்காரனை நேசிக்கவும் முடியாது. அதேபோல் என் தந்தை சுவாமி ராமதாசர் போல் இந்த பிச்சைக்காரனை யாரும் சித்திரவதை செய்யவும் முடியாது. என் தந்தை சுவாமி ராமதாசர் இந்த பிச்சைக்காரனை கொன்றுவிட்டார். ஏனெனில் இந்த பிச்சைக்காரனை மிகவும் நேசித்தார். மந்திர தீட்சை பெற்று 3 வாரங்கள் கடந்தோடின. ராம்சுரத் குன்வர் உன்மத்தம் பிடித்து மதயானை போல் ஆசிரம வளாகத்தில் நடமாடினார். உரத்த குரலில் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் என்று பாடியபடி நடனமாடினார். எவர் சொல்லியும் சட்டை செய்யவில்லை. ஆசிரமத்தின் கட்டுப்பாடுகளை எதையும் பொருட்படுத்தவில்லை. இதன் தொடர்ச்சியை நாளை தொடர்ந்து காணலாம்.
யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா.